குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குங்க. முன்னாடி கீழே வச்சுருந்தேன், நிறைய வந்திருந்தது. அதுக்கப்புறம் சரி மேலே வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே தொட்டியில் வச்சுருக்கேன். இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி என் பொண்ணை வந்து நீ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடுங்க சொல்லியிருக்கேன். எனக்கு இதை தொட்ட ஊறல் வருங்க. கம்மி க்ளோஸாக கம்மி. சரி, நம்ம இது அலசினா தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ரைசன் வேறு நடுவில் வந்து இது தண்ணியில் அலசி பார்த்தா தான் தெரியும் போல் இருக்கு. அது வேறு இருட்டாயிடுச்சு. நம்ம மாடிக்கு வந்து பார்க்கறது, வெயில் மாடியில் நிற்க முடியாதுங்க. வெயில் போனதுக்கப்புறம் பார்த்தா இருட்டிடுது. சின்னதாக இருக்கிறத அப்படியே அதிலே விட்டுரு, பெருசாக இருக்கிறது மட்டும். ஏன்னா அடுத்தது திரும்ப நம்ம ரீப்ளான் பண்ணணும்ல, பாரு. இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு வேணால் கூட சின்ன கிழங்கு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பெரினியல் பிளான்ட்டுங்க, எப்போவும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்று வச்சோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது மண்ணில் வச்சா நிறைய கிடைக்குமா. எனக்கு கீழே ரொம்ப நல்லா கிடச்சிது. நீ கிழங்கு விட்டுட்டு இலையை மட்டும் பறிச்சிருக்கேன். அதில் அது வந்தது தானே பறிக்க முடியும். கீழே போட்டுட்டு ஓகே. ஓகே, ஒரு தொட்டிலே இவ்வளோ காய் கிடச்சிருக்குங்க பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் காய வச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணோம்னா இது மாதக்கணக்கில் இதை யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், 1/2 கிலோவுக்கு 1 கிலோ இருக்கும் போல் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.